அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னுடைய இந்த பயணம் 13ஆம் தேதி பேருவல சிமி ஹோல்டிங்க்கு முன்னாக இந்த பயணம் ஆரம்பிச்சு. ஆரம்பத்திலிருந்து இந்த இலங்கையை கரையோரத்தால் சுற்றி வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஆசையோடு பெரிய ஒரு அவா ஒன்று இருந்து இந்த அவாவை பூர்த்தி செய்யணும் அப்படின்ற நோக்கில் பல நாளாக முயற்சி செஞ்சு இதை எப்படி சரி செஞ்சு முடிச்சோணும் அப்படின்னு சொல்லி இந்த சந்தர்ப்பத்தை இப்படி கஷ்டப்பட்டு கொண்டு இருந்துச்சு. ஒரு சந்தர்ப்பத்தில் நான் நிறைய தடவை முயற்சி செஞ்சேன், இது எப்படி நான் முடிச்சோன்னு சொல்லி பல பயிற்சிகளை மேற்கொண்டு அதுக்கான தயார் நிலையில் இருந்த நேரம் எனக்கு அதற்கான இந்த பயணத்தை ஃபுல்லாக முடிச்சதுக்கான ஒத்துழைப்பு, அது மட்டும் இல்லாமல் எனக்கு பண ரீதியான சப்போர்ட்டும் எந்த ஒரு சப்போர்ட்டும் இருச்சல்ல. அதன் அடிப்படையில் நான் முதலாவது போய்த்து எங்களோட எங்களோட ஊரில் எங்களுக்கு நல்லன் விரும்பி ஒன்று நான் போய்த்து கேட்ட இஜிலான் ஹாஜியார் இப்படி ஒரு பயணம் ஒன்று இருந்துச்சு, நான் இப்படி பயணம் ஒன்று போகணும், எனக்கு இப்படி இந்த விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லும். அவர் சொன்ன இன்ஷா அல்லாஹ் நீ எங்கள்கிட்ட ஒரு புள்ள உன்னை இதுக்கு அடுத்த கட்டத்தை சரியான முறையில் செஞ்சு முடிச்சோன்னு முடியதுக்காக வேண்டி நான் உன்னை இந்த விஷயத்தை அத்தனையும் இதுக்கு போகிற அத்தனை செலவை நான் பொறுப்படிக்க நீ வைத்துட்டு வா அப்படின்னு சொல்லி அவர் இந்த பயணத்தை ஏற்பாடு பண்ணி அனுப்பினேன். இந்த பயணத்துக்கு ஒரு தலைப்பொண்டு வேணுமே அப்படின்னு சொல்லி தலைப்பொண்டு கேட்கினேன். நான் சொன்னேன் முழு இலங்கையும் சுதந்திரமான முறையில் கரையோரத்தால் ஃபுல்லாகவே நடந்து இந்த வெளிநாட்டிலேருந்து எந்த பிரஜை வந்தாலும் சேஃபஸ்ட் கண்ட்ரி என்னென்னு சொன்னா ஸ்ரீலங்காவோட ஹாஸ்பிட்டாலிட்டி என்று சொன்னாலும் எதை எடுத்துக்கணும்னு சொன்னாலும் ஒரு முத்துமாய் அமைஞ்சிருச்சு இந்த நாட்டுக்கு. ஒரு நீங்கள் நீங்கள் இதிலே பார்த்துருச்சாலும் என்னடா சேஃபஸ்ட் கண்ட்ரியில் நம்பர் 1க்கு ஸ்ரீலங்கா ஆயிடுச்சு. ஒரு உமன் தனியாக வந்து ஃபுல்லாக இலங்கையும் சுற்றி பயணிச்சதுக்கூடிய மாதிரி ஒரு அமைப்பில் அதை நான் அங்கீகரித்த விதமாக முழு இலங்கையும் கரையோரத்தால் எல்லா பிரதேசங்களையும் கடந்து எல்லா இன சகோதரர்களோடையும் பேசி பழகி அந்தளவுக்கு எனக்கு நான் ஏற்கனவே நான் ஒன்றில் அறிவிச்சிருந்தது மாதிரி அவங்களோட வீட்டில் பிறந்த ஒரு புள்ள மாதிரி என்னை பார்த்து அரவணைச்சு வரவேற்று கொண்டிருச்சிய இல்லை இந்த இலங்கை மக்கள். இதுட முழுமையான நோக்கம் என்ன சொன்னா இது அத்தனையும் பார்த்து இப்படியாப்பட்ட ஒரு நாடு இப்படி ஒரு நாடு ஒன்று இருச்சாடா அப்படின்னு சொல்லி பார்த்து வெளி உலகத்திலிருந்து வெளிநாடுகளிலிருந்து இலங்கைக்கு வரணும். இலங்கைக்கு வார மக்களால் இலங்கை நாட்டுக்கு அந்நிய செலாவணி என்று கிடைச்சோணும். இலங்கை நாடு இருச்சி இடத்தை விட இன்ஷா அல்லாஹ் டெவலப் ஆகி வரணும் அப்படின்றதுக்கு முதலாவது என்னால் வேண்டியது என்ன நாட்டுக்கு எந்த செய்யணுமோ அதை நான் என்னால் செஞ்சதுக்கு தொடங்கிடுச்சு. எங்களோட நாட்டை வளப்படுத்துறதுக்கு வெளியாளண்டு வரையில் நாங்கள் எங்கள் நாட்டில் இருந்து எங்கள் நாட்டை வளப்படுத்தணும். என்னால் முடிஞ்ச ஒரு காரியம் உண்டு, சின்ன காரியம் உண்டு, நான் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி செஞ்சேன். நீங்களும் உங்களோட நாட்டுக்கு ஏதாவது செய்யறதுக்கு விரும்பினு சொன்னடா இந்த நாட்டை வளர்ச்சி அடைய செய்யறதுக்கு மனுஷனடா நீங்களும் ஏற்பாடுகளை பண்ணுவோம்.